டாப் மெக்கானிக்கல் குரூப்பில் உள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் வணக்கம். நான் P.N.Bike நாகர்கோவிலிருந்து மாலினி பேசுகிறேன். பல்சர் 150, 180, 220 இவை எல்லாத்துக்குமே வந்து சென்சார் ரிமூவ் பண்ணுற மெத்தட் ஒன்று தான். நம்ம இப்போ 180க்கு சென்சார் ரிமூவ் பண்ணிவிட்டு மேனுவலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம குரூப்பில் நிறைய போட்டிருக்கோம். இருந்தாலும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, தெரியாத சகோதரர்களுக்காக இந்த வீடியோ. நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். இதை நானே தான் பண்ணினது. இது நம்ம கடைக்கு நிறைய வண்டிங்க வரும், அதை வந்து அவங்கெல்லாம் செய்கிறத பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க இல்லாதப்போ கூட இது மாதிரி வண்டி வந்தால் கூட நான் இது மாதிரி சென்சார் ரிமூவ் பண்ணிவிட்டு மேனுவலாக பண்ணி விட்டுருவேன். இப்போது இந்த வண்டியில் புது ஒயரிங் கிட் சேஞ்ச் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து இந்த ஒயரிங் கிட்டில் உள்ள சாக்கெட் எதுவுமே கட் பண்ணாமல் பழைய சென்சாரில் உள்ள சாக்கெட் எல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த ஒயரிங் கிட்டோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த சுவிட்சில் உள்ள ஒயரும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணினா பழைய சென்சாரில் உள்ள ஒயரும் மேக்ஸிமம் ஒன்று போல் தான் இருக்கும். அப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இது வந்து பல்சர் 135 உள்ள நம்ம மேனுவல் சுவிட்ச். இந்த சுவிட்சை வச்சு தான் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இந்த சுவிட்ச் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் வண்டிங்களுக்கு கூட இந்த சுவிட்ச் வச்சு தான் நம்ம இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சுவிட்ச் எல்லாமே நானே கழட்டி நானே மாட்டிடுவேன். அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தானே. இப்போ பாருங்கள், இது வந்து புது ஒயரிங் கிட்டில் உள்ள சாக்கெட். இதை வந்து நம்ம கட் பண்ணி வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான் பழைய சென்சாரில் உள்ளது. இந்த சென்சார் வந்து எரிஞ்சு போயிடுச்சு. அதனால் இந்த பழைய சென்சாரில் உள்ள இந்த சாக்கெட்டை வந்து நம்ம கட் பண்ணி அதோடு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா சென்சாரில் உள்ள ஒயரும் அந்த ஒயரிங் கிட்டில் உள்ள ஒயருமே வந்து நம்மளுக்கு சேம் கலராக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாக்கெட்டை இது மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் எடுத்தாலே நம்மளுக்கு ஒயர் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் சாக்கெட். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தோன்னா நம்மளுக்கு நீட்டாக கலர்லாம் தெரிஞ்சிடும். இது ரைட் சைடில் உள்ள சாக்கெட். இந்த ரெண்டு சாக்கெட்டையுமே வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். ரைட் சைடில் உள்ள இந்த ரெண்டு சாக்கெட்டையுமே நம்ம கட் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்லீவை நல்லா இழுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்லீவை இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒயர் கலர்லாம் நம்மளுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இதை மாதிரி லெஃப்ட் சைட் சாக்கெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லெஃப்ட் சைட் சாக்கெட்டையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்லீவை வந்து மேலே நல்லா தூக்கி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த கலர் வாரியாக நல்லா கிளியராக தெரியும். இப்போ நம்மளுக்கு எந்தெந்த ஒயர் எந்தெந்த கலர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு க்ளீனாக தெரியுது. பாருங்கள், நம்ம அந்த ஒயரிங் கிட்டில் உள்ள சாக்கெட்டை வேஸ்ட் பண்ணாமலேயே நம்ம புதுசாக நம்ம வேறு சாக்கெட் நம்ம கட் பண்ணி போட்டு வேஸ்ட்டான சென்சாரில் உள்ள சாக்கெட்டை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி நம்ம போடுறதுக்குன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புது ஒயரிங் கிட்ட நம்ம டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒயரை நல்லா சீவி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சீவி ஃபஸ்ட்டே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வண்டி ஏசி வண்டி, ஆனால் சுவிட்சு டிசி மேனுவல் சுவிட்சு. பார்க்கிங்கு, ஸ்பீடாமீட்ரு, டே லேம்ப்பு இதெல்லாம் டிசிலையும், ஹெட்லைட் மட்டும் ஏசிலையும் வேலை செய்யும். முதல்ல இந்த வண்டி ஏசி வண்டி. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் தான் வேலை செய்யும். இப்போ நம்ம வந்து பார்க்கிங், ஸ்பீடாமீட்டர், டே லேம்ப் இதெல்லாம் டிசியில் வேலை செய்கிற மாதிரியும் ஹெட்லைட் மட்டும் ஏசியில் வேலை செய்கிற மாதிரியும் நம்ம இப்போ லைன் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம 5 பின் ரிலே எப்படி பற்ற வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த 5 பின் ரிலேக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹெவியான ஒயர் நம்ம போட்டுக்கலாம். அதாவது 4mm ஒயர் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சில்கி ஒயர்லாம் போட்டிங்க அப்படின்னா வந்து சீக்கிரம் நாஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் 4mm ஒயர் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து என்னென்னா உங்களுக்கு வாட்டர் வாஷ் பண்ணும்போதும் மழையில் நனையும் போதும் நம்மளுக்கு இந்த ரிலேக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாது. லைஃப் கொஞ்சம் நாள் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஏசி வண்டிக்கு 3 ரிலே தேவைப்படும், டிசி வண்டிக்கு 1 ரிலே தான். இது ஏசி வண்டி அப்படின்றனால நம்மளுக்கு இதில் வந்து 3 ரிலே நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் நம்ம 3 ரிலே நம்ம இதுக்கு பற்ற வைக்க போகிறோம். எப்படி பற்ற வைக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு 5 பின் ரிலே எப்படி பற்ற வைக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியலை. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் 5 பின் ரிலே எப்படி பற்ற வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ 3 ரிலேயும் பற்ற வச்சு ரெடியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஹெட்லைட்டுக்கு, ஹார்னுக்கு, இன்ஜின் ஆன் ஆஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக 3 ரிலே பற்ற வச்சு எடுத்துருக்கோம். இந்த ரிலே வந்து நம்ம 3 ப்ளஸ் சைட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். இது எதுக்காக அப்படின்னா இன்ஜின் ஆன் ஆஃப்க்கு. இது வந்து எர்த்தில் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இது வந்து நம்ம வேலை செய்யும். அதுக்காக தான் இப்போ நம்ம கலர் வாரியாக இந்த மாதிரி எப்படி லைன் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்மளுக்குள்ள அந்த கலர் என்னென்ன கலர் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் லைனுக்கு இந்தந்த கலரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஒயரை ரிலேல எப்படி நம்ம வந்து லைன் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரிலேல எப்படி ஒயர்லாம் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் ரிலே எடுத்துருக்கோம். இந்த ரிலேயில் உள்ள சென்டர் வந்து ஏசி லைனு. இதை வந்து நம்ம வந்து எல்லோ கலர் லைனோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து சுவிட்ச் டிசி சுவிட்ச்னால நம்ம வந்து ஹெட்லைட் வந்து ஏசியில் எரியணும். அதுக்காக நம்ம இந்த எல்லோ கலர் லைனோட ஜாயின் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரிலேவை வந்து நம்ம போட போகிறோம். பாருங்கள், நம்ம இதை கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்ததாக ரிலேயோட இந்த ஒயரை வந்து ரைட் சைடு சுவிட்சில் உள்ள எல்லோவில் உள்ள ப்ளூ கலர் கோடு போட்ட லைனோட நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த தனியாட்டு பற்ற வச்சுருக்குறோம் இல்லையா, இது வந்து லெஃப்ட் சைடு சுவிட்சோட எல்லோ கலரில் ப்ளூ கலர் லைன் போட்ட அந்த ஒயரோட நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பிக்கப் காயில் லைனு. இந்த லைன் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. அதனால் இந்த லைனை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இதில் இனிமேல் வந்துட்டு நம்ம எர்த் லைன் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம அந்த ரிலேயில் மீதி ஒரு ஒயர் நம்மளுக்கு இப்போ பாக்கி இருக்குது. இந்த ஒயரை வந்து நம்ம வந்து இந்த லைனோட எர்த் லைன் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு ஒயரில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அடுத்த ரிலே வந்து எப்படி லைன் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ லிங்க் அடிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த ரிலேவை தான் நம்ம லைன் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த ரிலேயில் நம்ம வந்து ப்ளூ கலர்லேயும் க்ரே கலரில் ரெட் கலர் கோடு போட்ட அந்த ஒரு ஒயர் 2 ஒயருமே நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த 2 ஒயரை ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறதோட நம்ம இந்த ரிலேவில் கொடுத்துருக்குற இந்த ஒயரை வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு லைன் கொடுத்தாச்சு. அடுத்தது ரிலேயோட சென்டர் லைன். இந்த சென்டர் லைன் வந்து நம்ம வந்து இந்த கீ செட்டுக்கு பாருங்கள், இந்த லாக் செட்டுக்கு வந்து நம்ம வந்து 4 ஒயர் இருக்கும். இதில் வந்து பிளாக் கலரில் ஒயிட் கலர் லைன் போட்ட கோடு பாருங்கள், உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியுது, பிளாக் கலரில் லைன் போட்ட கோடு. இதை வந்து நம்ம சுவிட்சை கட் பண்ணாமலேயே இந்த ஒயரை நம்ம இந்த மாதிரி ஸ்லீவ் பண்ணி இந்த மாதிரி சாக்கெட்டை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து இந்த ரிலேயில் இனி ஒரு ஒயர் இருக்குது இல்லையா, இது வந்து எர்த் ஒயருக்கு நம்ம கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம எர்த் ஒயருக்காக ஒரு லைன் ஒன்று கொடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதோட இந்த எர்த் ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரிலே வந்து ஹார்னுக்கு. இந்த ஒயரை வந்து நம்ம லெஃப்ட் சைடு சுவிட்சில் நம்ம வந்து பிளாக் கலர் ஒயரில் பாருங்கள், லெஃப்ட் சைடு சுவிட்சில் பிளாக் கலர் ஒயரில் எர்த்துக்காக நம்ம வந்து இதில் கனெக்ஷன் கொடுக்குறோம். இது டிசி சுவிட்சினால் இந்த ரிலே வந்து எர்த்தில் தான் இந்த ஹார்ன் வேலை செய்யும். அதனால தான் நம்ம இந்த ரிலே போடுறோம். அடுத்ததாக நம்ம வந்து அந்த ப்ரௌன் கலரில் பிளாக் கலர் லைன் போட்ட ஒரு ஒயர் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நம்ம தனியாக பற்ற வச்சுருக்குறோம் இல்லையா ஒரு லிங்க்கு, அந்த ஒயரோட இந்த ஒயரை வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ப்ரௌன் கலரில் பிளாக் கலரில் லைன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா. அதில் வந்து நம்ம அந்த தனி காளான் பற்ற வச்சு அந்த லிங்க்கை வந்து இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது மீதி இருக்கிற இந்த 2 லைனையுமே வந்து நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணி நம்ம ஒரு டிசி லைன் கொடுக்குறோம். பாருங்கள், இந்த 2 ஒயரையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒரு டிசி லைன் நம்ம கொடுத்துடலாம். பாருங்கள், இது நம்ம கொடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளாசரில் உள்ள லைன் நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து LB 2 லைன் இருக்குது. இதில் இந்த L லைனை வந்து நம்ம அந்த ஆரஞ்சு கலர் ஒயரில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா பார்த்தாலே தெரியும், எல் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். பி வந்து சாவி ஆன் பண்ணக்கூடிய அந்த ரிட்டன் லைனில் நம்ம கொடுக்க போகிறோம். பேட்ரி லைன் அந்த ரிட்டன் லைனில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஒயரிங் ஒர்க் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம நல்லா நீட்டாக எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக நம்ம டேப் அடித்து நீட்டாக நம்ம கையில் கொடுக்க வேண்டியது தான் பாக்கி. பாருங்கள், இப்போ வந்து பார்க்கிங் போட்ட உடனே நம்மளுக்கு அங்கே லைட் எரியும். பாருங்கள், பார்க்கிங் போட்டாச்சு. 2 சுவிட்சிலையுமே வந்து நம்மளுக்கு லைட் எரியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு பார்க்கிங் லைட் எரியுது. பார்க்கிங் வந்து நம்மளுக்கு டிசியில் எரியுது. ஹெட்லைட் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஏசியில் எரியும். பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஹெட்லைட் எரியும். பார்க்கிங் டிசிலையும் ஹெட்லைட் ஏசிலையும் எரியும். நம்மளுக்கு நம்ம ஒர்க் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வண்டியை டெலிவரி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா நீட்டாக டேப் அடித்து நீங்கள் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக போட்டிருக்கனால தெரியாத நண்பர்கள் நீட்டாக தெரிஞ்சு நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ.